இங்க ஒரு பொண்ணு கார் ஓட்டுறதுக்காக லைசென்ஸ் வாங்கலாம்னு அப்ளை பண்ணிருக்கா. இவ கரெக்டா காரை ஓட்டுறாளான்னு செக் பண்றதுக்காக ஒரு வயசான தாத்தா வராரு. அவர் இவள ஒரு கார் பார்க்கிங்ல போய் வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. இவளும் மெதுவா வண்டி அங்க நிப்பாட்டலாம்னு ரிவர்ஸ் எடுக்க அப்ப அங்க இருக்கிற ரோட்ல இடிச்சிடுறா. இத பார்த்த அந்த தாத்தா அவ இடிச்சதுனால அவளுக்கு பார்க் பண்ண தெரியலன்னு அந்த டெஸ்ட்ல இன்ட்டுன்னு மார்க் பண்றாரு. இவளும் இப்படி சொதப்பிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அவ பக்கத்துல இருக்க பேங்க்ல ஒரு திருடன் பணத்தை திருடிட்டு நேரா இவ வண்டி கிட்ட வர்றான். அவன் தாத்தாவை வெளியே தூக்கி போட்டு இவன் வண்டியில ஏறிக்கிறான். அந்த தாத்தாவோ சீட் பெல்ட் மாட்ட மாதிரியே பக்கத்துல இருக்க குப்பை தொட்டிக்குள்ள போய் விழுந்துடுறாரு. இந்த திருடன் வண்டியில ஏறிட்டு கண்ணை காட்டி அவளை மிரட்டி வண்டி எடுக்க சொல்றான். அவளும் வேற வழி தெரியாம வண்டி எடுக்கிறா. அப்ப அந்த தாத்தாவும் குப்பை தொட்டியோட சேர்ந்து இவங்க வண்டி கூடவே வர்றாரு. அந்த திருடனும் இவளை வேகமா வண்டி ஓட்ட சொல்றான். அப்ப இவ சிக்னலை பார்த்ததும் வண்டியை ரைட்டு திருப்பலாம்னு இண்டிகேட்டர் போடுறதுக்காக ஒரு பட்டன் அமுக்குறா. அப்ப வண்டியோட கண்ணாடியை துடைக்கிறதுக்கான வைப்பர் ஆன் ஆகுது. உடனே இவ அந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பட்டனை ஆன் பண்ணி ரைட்ல இண்டிகேட்டர் போடுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு இவ வண்டியை ரைட்ல திருப்பிடுறா. இத பார்த்து இவ கூடவே வந்த தாத்தா இவ ரைட் அண்ட் கரெக்டா திரும்பிட்டான்னு அவர் கையில வச்சிருந்த டெஸ்ட் பேப்பர்ல டிக் போடுறாரு. இவளோட வண்டி ஸ்பீடா போறத பார்த்து அங்க இருந்த போலீஸும் இவ பின்னாடியே வரட்டிட்டே வர்றாங்க. அப்ப அந்த திருடன் கன்னை வச்சு அங்க வர்ற போலீஸ்கார ஷூட் பண்றான். பட் அவனோட கண்ணுல புல்லட் காலியானதால உடனே ஸ்டீரிங்க பிடிச்சு வண்டியை திருப்ப பாக்குறான். இந்த பொண்ணும் அவனை திருப்ப விடாம அவன் கூட சண்டை போடுறா. பட் அவனும் ஈஸியா அவளை அடிக்க விடாம தடுத்துடுறான். அப்ப அவன் திருடின காசு பின்னாடி சீட்ல இருக்கிறத பாத்துடுறா. உடனே வண்டியில பயங்கரமா காத்து வர்ற மாதிரி செட் பண்றா. அங்க காத்தடிக்கிறதால அந்த பையில இருந்த பணமெல்லாம் பறந்து ஜன்னல் வழியா வெளியில போயிட்டே இருக்குது. இவன் உடனே வண்டி திருப்பி பணம் பறக்க விடாம ஸ்டாப் பண்ணலாம்னு பாக்குறா. இதனால வண்டி சுத்திக்கிட்டே போகுது. அப்பாவா அந்த தாத்தா டெஸ்ட் பேப்பரை வச்சுட்டு இவளை பார்த்துட்டே இருக்கத பாத்துடுறா. உடனே அவன் கூட சண்டை போட்டு இவ ஸ்டீரிங்க பிடிச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த திருடன் வண்டியில இருந்து பறந்து தாத்தா மாட்டிருந்த சீட் பெல்ட் கூட இவன் கால் மாட்டிக்குது. இவனும் அந்த கார் பின்னாடியே வந்துட்டே இருக்கிறான். அப்ப ஒரு இடத்துல இவன் மேல பறந்து அங்க மாட்டிருந்த போஸ்டரை பிடிச்சுக்கிறான். அத பேராஷூட் மாதிரி பிடிச்சுக்கிட்டு வண்டி பின்னாடியே வந்துகிட்டே இருக்கிறான். இவளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டே வர்றா. அந்த ரோட்டோட கடைசியில வண்டி நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங் இருக்கு. இவ வண்டி அங்க ஓட்டிட்டே வந்து வண்டியை சுத்திக்கிட்டே கரெக்டா அந்த பார்க்கிங்ல நிப்பாட்டிடுறா. அந்த தாத்தாவும் பத்திரமா அவ பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப திருடனும் அந்த போஸ்டர்ல மாட்டிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் விழுந்துடுறான். அப்ப ஒரு போலீஸ் வெளியில வந்து இவன் கையில விலங்க மாட்டிடுறாங்க. இந்த பொண்ணும் அவன் கரெக்டா மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷமா பெருமூச்சு விடுறா. அப்ப அந்த தாத்தா கதவை தட்டி இவளை வெளியில வர சொல்றாரு. இவளுக்கு அந்த கதவை எப்படி திறக்கணும்னு கூட தெரியல. அந்த தாத்தா தான் கதவை எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் அந்த கதவை திறந்து வெளியில வந்து அந்த தாத்தாவை குப்பை தொட்டில இருந்து வெளியில தூக்கிடுறா. அவரோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை காட்டுறாரு. அதுல பாஸ்னு மார்க் பண்ணிருக்கு. இத பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ அந்த பேப்பரை வாங்கிட்டு வண்டியில சாயிரா. அப்ப அந்த வண்டியோ தானா பின்னாடி போகுது. பார்த்தா இவ வண்டியில ஹேண்ட் பிரேக் போடவே இல்ல. இவளோட வண்டி பின்னாடி இருக்கிற ஒரு வண்டியை இடிச்சு அப்படியே ஒவ்வொரு வண்டியா இடிச்சுக்கிட்டே போகுது. கடைசியா இருக்கிற வண்டி கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடுது. இத பார்த்ததும் இவ திரும்பவும் ரிசல்ட்டை தாத்தா கிட்டே கொடுக்க பாக்குறா. அவரோ நீ பாஸ் ஆனதாவே இருக்கட்டும்னு அவகிட்டே அதை கொடுத்துடுறாரு.